ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி பாயாசம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கடலப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கடலப்பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம். சரி, கடலப்பருப்பு வேகட்டுங்க. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு அரிசியை தயார் பண்ணலாம். அரிசி ஒரு கப்பு ஊற போட்டுக்கோங்க. ஊறின அரிசி மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். அரிசி அந்த தண்ணியில் நல்லா வடிச்சிடணும், கொஞ்சம் ஆற விட்டுறணும். அரிசியை கொஞ்சம் நொய் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு அரிசி மாவை கலந்து வச்சுக்கலாம். அரிசி மாவை கலக்கும் போது கெட்டி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கடலப்பருப்பு வெந்துச்சுன்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு வெந்துச்சுன்னா இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் ஜவ்வரிசி ஒரு 1.5 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஜவ்வரிசி வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அரிசி கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணுனாலும் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி குடிக்கிற மாதிரி வேணும்னா அதுக்கு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சைலாம் இப்போ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நெய்யில் வறுத்து போகிறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது நம்மளோட இஷ்டம்தான். ஏலக்காவை தட்டி போகிறதா இருந்தாலும் போடுங்க, இல்லை முழுசாக போகிறதா இருந்தாலும் போடுங்க. இப்போ நம்ம வெல்லம் உடச்சி வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வெல்லம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டு, ஏன்னா வெல்லம் கரைஞ்சிருங்க, மெல்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு தேங்காய் பூ வேணாலும் நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுரு. உங்களுக்கு நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் போட்டு வதக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க,